அடியே ரமணி, நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. புருஷனுக்கு பொங்கி போட்டோமா, படுத்தோமா, எந்திரிச்சோமா, பிள்ளைங்கள பெத்தோமா, வளர்த்தோமான்னு வாழ்ந்துக்க. அப்பதான் நீ மஞ்ச கைத்தோட மறுவாதையா வாழுவ. அதுதான் உனக்கும் உன் வவுத்துல வளர்ற பிள்ளைக்கும் நல்லது. அதை விட்டுட்டு நான் படிச்சிருக்கிறேன், பேங்க்ல அதிகாரி உத்தியோகம் கிடைச்சிருக்குது, நானும் வேலைக்குத்தான் போவேன்னு அடம்பிடிச்சின்னா அத்துக்கிட்டு போயிட்டு வாளா வெட்டியாதான் கிடக்கணும் என்று வயிற்று பிள்ளைக்காரி இனம் பாராமல் தன் மகன் தாக்கி எழ முடியாமல் முணங்கிக் கொண்டிருக்கும் மருமகளிடம் உரிமிக் கொண்டிருந்தாள் மாமியார் ஜெயலட்சுமி. தெருவில் உள்ளோர் அனைவரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயலட்சுமியின் வாய்க்கு பயந்து கீழே கிடந்த ரமணியை தூக்க யாரும் முன்வரவில்லை. இதில் பலர் அவளிடம் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளதால் மூர்ச்சையாகி நின்றி வேடிக்கை மட்டுமே பார்த்தனர் ஆண் சிங்கங்கள் பல. சுண்டினால் ரத்தம் வரும் நல்ல நிறத்தழகி ரமணி, சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பேரழகி என்றும் கூட சொல்லலாம். பலவித கனவுகளோடு பிகாம் படிப்பில் இருபாலர் அரசு கல்லூரியில் சேர்ந்தாள். அவள் வகுப்பிலேயே அவனும் சேர்ந்தான். இவளுக்கு நேரெதிர் நிறம்தான் என்றாலும் நல்ல கருப்பழகன். முதல் 2 ஆண்டுகள் நட்பாய் சென்ற இருவரின் கல்லூரி பயணம் 3ஆம் ஆண்டில் காதல் எனும் பரிணாமம் வளர்ச்சி பெற்றது. இருவரும் கசிந்துருகினர். சுபமாக கல்லூரி படிப்பு முடிந்த அதே வேளையில் அவன் அரசு பணிக்கு தேர்வாகி பயிற்சிக்கு சென்றான். இவளோ எம்காம் படிப்பில் சேர்ந்தாள். பயிற்சி முடிந்து அவன் பணியில் சேரவும் இவள் படிப்பை முடித்து வங்கி மேலாளர் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருந்தாள். மெல்ல இருவர் வீட்டிலும் உருகிய காதல் கசிந்தோடியது. துவக்கத்தில் ஜெயலட்சுமி பேயாட்டம் ஆடினாள். ஆனால் ரமணியின் தாய் கோதையை பார்த்தவுடன் தனக்கு ஒரு பலியாடு சிக்கியதாக ஆனந்த கூத்தாடினாள். அவள் இட்ட கட்டளைகளுக்கெல்லாம் பூம்பூம் மாடு போல தலையாட்டினாள் கணவனை இழந்த முதுகெலும்பற்ற ரமணியின் தாய் கோதை. திருமணத்துக்கு 15 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஹீரோ கோண்டா வண்டி மற்றும் பூஜை சாமான்கள், எவர்சில்வர் பாத்திரங்கள், கட்டில், மெத்தை, பீரோ, சோபா என தன் சக்திக்கு மீறி சகல வசதியையும் கொடுத்து தன் மகளை தாரை வார்த்து கொடுத்தாள். மறுவீடு வரை மட்டுமே தன் மகளின் வாழ்க்கை இனிக்கும் என்றறிந்திடாத கோதை சுபமாக முடிந்த காதல் திருமணத்தின் முதல் 5 நாட்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக கழிந்தது. தாலி பிரித்து மறுவீடு போய் மாமியார் வீடு சேர்ந்தாள் ரமணி. அதன் பிறகுதான் தன் காதல் கணவனின் சுய உருவத்தை கண்டாள். அன்னையின் சொல் கேட்டு அவளை கசக்கினான். காதலித்த பொழுது பதறியடித்து பசி தீர்த்தவன் இன்று பட்டினி போடும் அளவுக்கு இருந்தான். செம்பருத்தி பூவை விடவும் மென்மையான மெல்லிய மேனியாளை அடித்து உதைத்து செங்குருதி காணச் செய்தான். அத்தனை கொடுமைகளையும் கண்டும் தட்டி கேட்க திராணியற்று வேடிக்கை பார்ப்பதே வாடிக்கையாயிற்று ரமணியின் மாமனார் வீரப்பனுக்கு. மகனையும் மனைவியையும் எதிர்த்து கேள்வி கேட்காவிட்டாலும் அவர்கள் இல்லாத நேரங்களில் ரமணிக்கு ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமே சொல்ல முடிந்தது அவரால். இன்று அவர்களின் கொடுமை சற்று எல்லை மீறி போனது. அவளின் வேதனை கண்டு பொறுக்க முடியாமல் நடந்த சம்பவங்களையெல்லாம் கோதைக்கு போனில் தெரியப்படுத்தினார் மாமனார். பின்பு கீழே கிடந்த ரமணியை மெல்ல தூக்கி சாய்த்து அருந்த தண்ணீர் கொடுத்தார். நடுங்கிய கைகளில் அதை வாங்கி பருகினாள் ரமணி. தோ பாருடா அதிசயத்தை, அவ புருஷனை கைக்குள் போட்டது பத்தாம சிரிக்கும் அவ எம் புருஷனையும் கைக்குள் போட பார்க்கிறா என ஜெயலட்சுமி முடிப்பதற்குள் அவளுடைய கன்னம் வீரப்பனின் கைகளால் பதம் பார்க்கப்பட்டது. அதிர்ச்சியில் தாய் மகன் இருவரும் உறைந்து நிற்க ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள் கோதை. மகள் குத்துயிரும் கொலையுயிருமாக இருப்பதைக் கண்டு நெஞ்சில் அடித்து உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதிடி என கதறி அழுதபடியே தன் சம்மந்தி ஜெயலட்சுமியை சபித்தாள். ஆட்டோக்காரரும் வீரப்பனும் ரமணியை தூக்கி கொண்டு ஆட்டோவை மருத்துவமனை நோக்கி செல்லப்பட்டனர். அவ்வேளையில் தாக்கப்பட்ட அவளது அடிவயிற்றிலிருந்து இக்கொடுமைகளையெல்லாம் காண விரும்பாத ஓர் உயிர் இரத்தமாக அவளது கால்வழியை வழிந்து தன் தாத்தா கைகளை நனைத்தது. மருத்துவமனையில் மெல்ல தேறிய ரமணியிடம் கோதை அளித்த வன்கொடுமை புகாரின்படி விசாரணையை நடத்தினார்கள். ஆய்வாளர் ராஜன் உங்கள் பெயர் என கேட்கவும் ரமணி என்றாள். கணவர் பெயர் கேட்க பதிலில்லை. மாமியார் பெயர் கேட்க பதிலில்லை. எப்படி இந்த காயங்கள் என கேட்கவும் அதற்கும் பயம் இல்லை. இதோ பாருமா, நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சாதான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும்.
குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்கும் என்றார் ஆய்வாளர் ராஜன். அதற்கு ரமணியோ, அவங்க எல்லாம் குற்றவாளி இல்லைங்க, என்னோட குடும்பத்தினர் என திக்கித்திணறி சொல்லினாள். தலையில் அடித்து ஃபைலை மூடி எழுந்தவர் ரமணியை பார்த்து, நல்லா படிச்சிருக்கிற, உனக்கு வேலையும் கிடைச்சிருக்குது, உன்னோட வாழ்க்கை உன் கையில், நீ கொஞ்சம் நல்ல முடிவா எடுமா என்றபடியே அங்கிருந்து அகன்றார். உடல்நிலை தேறி பின் மருத்துவமனையில் இருந்து அனுப்பப்பட்டாள் ரமணி. கட்டுகளுடனே தன் தாய் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் மாமியார் வீடு நோக்கி பயணப்பட்டாள். வீட்டிற்குள் சென்று தன் துணிமணிகளை மட்டும் எடுத்துவிட்டு வாசல் வரை வந்தவளை தடுத்து நிறுத்தியது ஜெயலட்சுமியின் குரல். நில்லுடி, நீ பாட்டுக்கு வந்த, எதையோ எடுத்த, கிளம்புற, என்ன எகத்தாளமா தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா? வாங்கினது பத்தலையோ என கேட்டதும் அவளை நோக்கி திரும்பினாள் ரமணி. மெல்ல தன் கைகளை நெஞ்சருகே கொண்டு சென்று அங்க ஊஞ்சலாடிய உணர்வற்ற மஞ்சள் கயிற்றை அறுத்து தன் மாமியாருக்கு பின் நின்று கொண்டிருந்த காதல் கணவன் முகத்தை நோக்கி விட்டெறிந்தாள். அவன் தலை குனியவே வாய் பிளந்தாள் ஜெயலட்சுமி. ஊரார் அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்தனர். அம்மா வீட்டுக்கு வந்தவள் அடுத்து வங்கி பணியிலும் சேர்ந்தாள். மேலாளர் என்ற கர்வம் சிறிதுமின்றி தன்னை போல் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில் உயரத் துடிக்கும் பெண்களையெல்லாம் களம் சென்று இனம் காண தானே தனியாக களப்பயணத்தை மேற்கொண்டாள். பல நவரத்தினங்களை கண்டெடுத்தாள். அவர்களுக்கெல்லாம் தானே சொந்தமாக கையெழுத்திட்டு சரியான ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து பிணைய கையெழுத்திட்டு பல லட்சங்கள் கோடிகள் என வங்கி கடனுதவியை பெற்று தந்தாள். தன் காயங்களையும் வழிகளையும் அவர்களின் வெற்றியில் ஆற்றினாள். இவள் களப்பயணியில் வங்கி கடன் பெற்றோரின் தவணை இதுநாள் வரை தவறியதே இல்லை. இன்று ரமணியின் பணி நிறைவு விழா. நூற்றுக்கணக்கில் பெண்கள் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் திரண்டிருந்தனர். கலெக்டர் வரும் நேரம் நெருங்கியது. என்ன செய்வதென்றே அலுவலர்களுக்கு புரியவில்லை. கலெக்டர் வந்தவுடன் நேரே விழா மேடைக்கு செல்லாமல் ரமணியை தேடி சென்றார் அந்த கலெக்டர். அவள் கையை பிடித்து விழா மேடைக்கு அழைத்துச் சென்று அமரச் செய்தார். இது காம்போரை மயிர்கூச்செறிய செய்தது. விழா துவங்கி ஒவ்வொருவராக அழைக்கப்பட அனைவரும் ரமணியை புகழ்ந்து பாராட்டினார்கள். அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளரான கலெக்டர் அவர்கள் இப்பொழுது பேசுவார் என தொகுப்பாளினி கூறியதும் அழகிய சிரிப்புடன் 28 வயது இளம் கலெக்டர் மேடையேறினாள். அனைவருக்கும் வணக்கம். ரமணி அம்மாவால் இத்தனை பேர் பலன் பெற்றுள்ளீர்கள் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நானும் ரமணி அம்மாவால் பலனடைந்தவள்தான். என் அம்மாவுக்கு மறுவாழ்வு தந்த புண்ணியவதி நம் ரமணி அம்மா என்றதும் பலத்த கரவொளி சுற்றி எங்கிலும் அதிரச் செய்தது. கரவொளி அடங்கவே நீண்ட நேரம் ஆயிற்று. கணவனை இழந்து வாழ வழியில்லாது நின்ற என் அம்மாவுக்கு தானே பிணைய கையெழுத்திட்டு வங்கி கடனுதவி பெற்று தந்தார். ரமணி அம்மாவை பொறுத்தவரை கடன் கொடுத்தவுடன் விட்டுவிடுபவர் அல்ல, பின்தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கமளித்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் என் அம்மாவையும் ஊக்கப்படுத்தினார். என் கனவை அறிந்து கல்வி கடன் வழங்கி கனவை நினைவாக்கியவர். எந்தவித சலசலப்புமின்றி கலெக்டர் பேசுவதையே உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தது அந்த கூட்டம். இப்படி பலரது வாழ்வில் ரமணியம்மா ஒளியேற்ற வேண்டும் என்று இறைவன் சித்தம் இருப்பதால் தான் என்னவோ ரமணி அம்மாவின் மனவாழ்வு ஒளிக்குன்றி போனது. ரமணி அம்மாவுக்கு செய்த கொடுமைதானோ என்னவோ அவரின் கணவரும் மாமியாரும் கோர விபத்தில் உருத்தெரியாமல் இறந்து போயினர். இந்த செய்திகள் எல்லாம் இப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது. என் தாத்தா தான் ரமணி அம்மாவின் மனவாழ்வு ரணங்கள் குறித்து தெரிவித்தார். என் தாத்தா வேறு யாருமில்ல என சொல்லி கலெக்டர் நிறுத்தினாள். ரமணியை பார்த்து, ரமணி அம்மாவின் மாமனார் தான் அவர். அதோ கூட்டத்தோடு கூட்டமாக தன் மருமகள் அனைவராலும் பாராட்டப்படுவதை கேட்டு தன் மகன் மற்றும் மனைவியின் பாவங்களை கழுவிக்கொண்டிருக்கிறார். என்னை உங்க மகளா ஏத்துக்குவீங்களா என கேட்டபடி ரமணியின் கால்களில் விழுந்து வணங்கினாள் அந்த இளம் கலெக்டர். அந்த இளம் கலெக்டர் வேறு யாரும் இல்லை, ரமணியின் கணவரின் 2ஆம் தாரத்து மகள்தான் கலெக்டர். கட்டி அணைத்து உச்சி முகந்தாள் ரமணி. தன் கணவரின் மகள்தான் என்பதை கூட்டத்திலிருந்த ஒரு பெண்மணி பொன்மகள் வந்தாள் என கூவியதும் அந்த கலெக்டரை மகளாக அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் வாழ்வை அளித்தவர்கள் மரணித்து விட்டனர். வாழ்க்கை திசை மாறி வார்த்தைகள் மட்டுமே மாறாமல் வழிமறித்து நின்றனர். உறவுகள் ஒட்டாமல் தனித்தனியே நின்று விட்டனர். ஆனால் தான் கற்ற கல்வி இருவருக்குமே கை கொடுத்து வாழ்க்கையில் அவர்களின் உயர்வை அடைய வெற்றி வழி கொடுத்தது.
நண்பர்களே, நமது வாழ்க்கையில் ஏதேனும் தோல்வி ஏற்பட்டால் அதை கண்டு துவண்டு போகாமல் ரமணி அம்மாவைப் போல் நாமும் வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். நாம் கற்ற கல்வி என்றைக்கிருந்தாலும் நமக்கு கை கொடுத்து நமது வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வழிப்படுத்தும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. வாழ்க்கை ஒரு பயணம் தானே, அதில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும். இரக்கத்தை நினைத்து நாம் கவலைப்படாமல் ஏற்றத்தை நோக்கி வழி செய்வோம். நன்றி.